சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. இனி வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வர் தாயும் மாணவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 30.16 கோடி செலவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனால் தனியாக வசித்து வரும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாகவே வீடுகளுக்கு சென்று வழங்கும் திட்டம் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதை தொடர்ந்து இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். இந்த திட்டத்திற்கு முதல்வர் தாயும் மாணவர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் சிறப்பு கவனம் தேவைப்படும். 20,42,657 முதியவர்கள், 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என்று மொத்தமாக 21,70,454 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இவர்கள் அனைவருக்கும் முதல்வர் தாயும் மாணவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இதனால் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் தொடங்கி வைத்தார். இதன் பின் மாநிலம் முழுவதும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைமுறைப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த திட்டத்தின் பயன்பெற தகுதியான குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரம், உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் இருந்து பெறப்பட்டு பல அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆகையால் இதில் தராசு, விற்பனை முனைய இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்பட உள்ளது. ஆகையால் இந்த திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 30.16 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த திட்டம் பொறுத்தவரை வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்த திட்டமானது நாடு முழுவதும் அனைத்து பயனாளர்களுக்கும் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான இது போன்ற செய்திகள் உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதனால நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், உங்கள் பழைய பேன் கார்டை அப்டேட் செய்வது எப்படி? அது மிகவும் சுலபம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். உங்களிடம் உள்ள பழைய பேன் கார்டை நீங்கள் வீட்டில் இருந்தே மிக எளிதாக அப்டேட் செய்து கொள்ளலாம். இதில் பழைய பேன் கார்டை இருந்து புதிய பேன் கார்டாக வாங்கலாம். அதாவது இந்தியர்கள் அனைவருக்கும் ஆதார் கார்டை போலவே பேன் கார்டும் மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பேன் கார்டு வருமான வரி துறையால் வழங்கப்படுகிறது. பேன் கார்டு என்பது வருமான வரி செலுத்துவதற்கு மட்டுமல்லாமல் நம்மிடம் இருக்க வேண்டிய முக்கிய ஆவணங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனைகளுக்கும் பேன் கார்டு வைத்திருப்பது
மிகவும் முக்கியம். நீங்கள் ஒரு வங்கி கணக்கை திறக்க விரும்பினாலும், வருமான வரி தாக்கல் செய்ய விரும்பினாலும் சரி, அல்லது எந்த ஒரு பெரிய முதலீட்டு செயல்முறைக்கும் பான் கார்டு மிகவும் அவசியம். உங்களுடைய பான் கார்டு பழையதாகிவிட்டாலோ சேதமடைந்தாலோ அதில் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை புதுப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதில் உங்களுடைய பான் கார்டை புதுப்பிப்பது அல்லது மாற்றுவது மிகவும் முக்கியம். இப்போது இந்த செயல்முறை முற்றிலும் ஆன்லைனில் மாற்றிவிட்டது. மிகவும் எளிதானது என்று சொல்லப்படுகிறது. அதாவது, முதலில் நீங்கள் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ போர்ட்டல் NSDL அல்லது UTIITSL என்ற வெப்சைட்டை பார்வையிட வேண்டும். புதிய விண்ணப்பம், நகல் அட்டை புதுப்பித்தல் போன்ற சேவைகளை இந்த 2 தகவல்களும் வழங்குகிறது. மேலே கூறிய போர்ட்டலில் உள்நுழைந்த பிறகு நீங்கள் சரியான படிவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்திய குடிமக்களுக்கு படிவம் 49A மற்றும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு படிவம் 49AA ஆகியவை நிரப்ப வேண்டும். படிவத்தை நிரப்பும்போது பெயர், பிறந்த தேதி, முகவரி மற்றும் பிற விவரங்களை கவனமாக சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு சிறிய தவறு செய்தாலும் கூட உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது மிகவும் அவசியம். பான் கார்டை புதுப்பிக்க ஐடி மற்றும் முகவரி சான்றினை சமர்ப்பிப்பது மிகவும் அவசியம். ஆதார் கார்டு, வாக்காளர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் போன்ற எந்த ஆவணத்தையும் உங்களுடைய அடையாளத்துக்காக பயன்படுத்தலாம். மின்சார பில், வங்கி அறிக்கை அல்லது பிற செல்லுபடியாகும் ஆவணங்களை முகவரி சான்றாக சமர்ப்பிக்கலாம். இதனால் ஆவணங்களை ஸ்கேன் செய்யும் போது தெளிவாகவும் படிக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்யுங்கள். ஏனெனில் மங்கலான அல்லது முழுமையற்ற ஆவணங்கள் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் செயல்முறையை தாமதமாகிவிடும். சரி, இப்பொழுது பான் கார்டை எப்படி அப்டேட் செய்வது என்று இங்கே பார்ப்போம். பான் கார்டை புதுப்பிக்க முதலில் NSDL அல்லது UTIITSL இணையதளத்திற்கு சென்று படிவம் 49A ஐ திருப்ப வேண்டும். இப்போது பெயர், பிறந்த தேதி, முகவரி சான்று போன்ற முக்கியமான தகவலை நீங்கள் நிரப்ப வேண்டும். அடுத்து தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். படிவத்தை சமர்ப்பித்த பிறகு நீங்கள் ஆன்லைனில் கட்டணத்தை செலுத்த வேண்டும். பணம் செலுத்திய பிறகு உங்களுக்கு ஒரு ஒப்புகை எண் கிடைக்கும். அந்த எண்ணின் உதவியுடன் நீங்கள் அவ்வப்போது செயல்முறையில் நிலையை சரிபார்க்கலாம். உங்களுடைய அனைத்து தகவல்களும் ஆவணங்களும் சரியாக இருந்தால் புதிய அல்லது புதுப்பிக்கப்பட்ட பான் கார்டு உங்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.